ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரப்பர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியாவும் கௌதம் பார்த்திங்கன்னா வெளியே போயிருக்கிற விஷயம் இருந்து நம்மளுடைய ஜானி வீட்டுக்கு வந்ததும் எங்கே போயிருந்தீங்க இலக்கியா கௌதம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் சந்தோஷமான விஷயந்தான் அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சந்தோஷமான விஷயம் இலக்கியா அப்படின்னு கேட்டது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, அஞ்சலிக்கும் கார்த்திக் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தோம். அட்வொகேட்டுக்கு மீட் பண்ணி அதுக்கான அப்பீலை போட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குன்னு இருக்காங்க. அந்த அஞ்சலி கோர்ட்டில் கார்த்தியை பிடிக்கலன்னு சொன்னால் மட்டும்தான் மியூச்சுவல் டிவோர்ஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஈஸியாக அந்த அஞ்சலியை வழிக்கு வர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தை அண்ணு ஜோசியர்கிட்ட நானும் நீங்களும் போயிருந்தீங்களா பொறுத்தும் பார்க்க. அப்போ ஜோசியர் ஒரு 2 பொண்ணு போட்டோ உங்கள் கையில் கொடுத்துருந்தாங்களே, அந்த பொண்ணு போட்டோ இருக்கா இல்லை எங்கேயாவது போட்டுட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜானிக்கு இருக்குமா எதுக்குமா இப்போ அது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கார்த்திக் டிவோர்ஸ் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு 2வது கல்யாணத்துக்கான ஏற்பாடை நம்ம பண்ணணும். அந்த போட்டோ எங்கே இருக்குது எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இலக்கியா கேட்குறாங்க. கண்டிப்பாக இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள் அத்தை, உங்களுடைய 2வது மருமகளை நீங்கள் தான் சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபோட்டோவை பார்க்க சொல்கிறாங்க. நம்மளுடைய ஜானியும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அதில் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி காட்டுறாங்க. அதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலக்கியா கௌதம் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு ஃபோட்டோ சொல்கிறாங்க நம்மளுடைய ஜானகி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட அட்ரஸ் என்ன ஏது அப்படின்றதெல்லாம் ஜோசியர் கோயிலில் போயிட்டு அட்ரஸோடு எல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தை நம்ம எதர்ச்சியாக ஏற்பாடு பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பொண்ணு வீட்டில் சொல்கிறீங்க, நாங்கள் மாப்பிள்ளையோடு வந்துட்டு இருப்போம். அவங்க லிஃப்ட் கேட்குற மாதிரி மாப்பிள்ளையை பார்க்க சொல்லுங்கள். ஏன்னா இது சும்மா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கணும் நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோசியரும் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட வீட்டில் சொல்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் இலக்கியா கௌதம் 3 பேரும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறப்ப அந்த பொண்ணை லிஃப்ட்டு கேட்குறாங்க. கேட்டதும் இல்லாத பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை பார்த்ததும் நம்மளுடைய இலக்கியாவுக்கே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. இவ்வளோ அழகாக இருக்காங்களா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கார்த்திக் அந்த பொண்ணை பார்த்து இம்ப்ரெஸ் ஆக மாட்டாருன்னா அங்கே இருக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கல்யாணத்தில் கண்டிப்பாக கார்த்தி சமைச்சாவான் பொண்ணு ரொம்பவுமே நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. நம்மளுடைய ஜானி ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு நம்மளுடைய கார்த்தி சாருக்கு பிடிச்சி போயிட்டு கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஆஞ்சலிகையிலேருந்து நம்மளுடைய கார்த்திக் டிவோர்ஸ் கிடைச்சி இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணால் வேறு லெவலில் இருக்க போகுதுங்க. நம்மளுடைய இலக்கியா பார்த்திங்கன்னா நம்ம ஜானிக்கிட்டேருந்து அத்தை இப்போவே உங்கள் சின்ன மருமகளை கார்த்தியை பார்க்க வச்சுட்டீங்க, கூடிய சீக்கிரம் அவங்கள வீட்டுக்குள்ளே கொண்டு உங்கள் மகனோட வாழ்க்கையை வசந்த காலமாக மாற்ற போகிறீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. அப்படியே இந்த பெரிய மருமகளை கொஞ்சமாவது ஞாபகத்தில் வச்சவங்க, சின்ன மருமக வரான்னுட்டு இந்த பெரிய மருமகளை மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இலக்கியா ஜானகியில் சொல்கிறாங்க. வரப்போ ஒரு எபிசோடில் இதெல்லாம் தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.